கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட யுவராஜ் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக தலைமறைவாக இருந்தார். இன்று நாமக்கல் சிபிசிஐடி போலீசார் முன்பு சரணடைந்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதை கேட்கலாம். கிட்டத்தட்ட 3-4 மாத காலமாக தமிழக காவல்துறைக்கு சவால் விடுக்கிற வகையில் தலைமறைவாக இருந்து பல்வேறு நெருக்கடிகளை தமிழக காவல்துறைக்கு தந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி இன்றைக்கு சரணடைந்திருப்பது ஒரு ஆறுதலை தருகிறது. ஆனால் கடந்த விசாரணையின் போது விஷ்ணுபிரியா போன்றவர்களால் சரணடைய வைக்க முடியாத அல்லது கைது செய்ய முடியாத ஒருவர் இப்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டதும் சரணடைந்திருக்கிறார் என்பதில் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த குற்றவாளிக்கும் இடையில் நட்பு இருப்பதாகவும் உறவு இருப்பதாகவும் அவரே சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு திட்டமிடப்பட்ட காவல்துறையினருக்கும் குற்றவாளிக்கும் இடையிலே ஒரு திட்டமிடப்பட்ட நாடகம் அரங்கேறி இருக்கிறதா என்கிற ஐயம் எழுகிறது. நான் சரண்டராக முயற்சித்தேன். ஆனால் காவல்துறையினரின் நடவடிக்கைகளில் எனக்கு ஐயம் ஏற்பட்டதால் நான் சரண்டராகவில்லை என்று ஏற்கனவே சொன்ன ஒரு குற்றவாளி இப்போது சரண்டராகி இருப்பது எந்த அடிப்படையில் என்று தெரியவில்லை. ஆனாலும் சிபிசிஐடி விசாரணை நேர்மையாக நடக்க வேண்டும். உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். தனக்கும் கோகுல்ராஜ் கொலைக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற அந்த குற்றவாளி வேறு யாருக்கு தொடர்பு இந்த கொலையிலே என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அப்போதுதான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும்.